0. சிம்பிளாக நத்திங், எதுவுமே இல்லை. இதுக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாது. பட் இதனால் மேக்ஸிமம் மட்டும் எவ்வளோ திட்டு வாங்கிடுமோ நமக்கு தான் தெரியும். ஸோ இந்த 0 பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து 1000 ரூபாய் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறான். என்கிட்ட இல்லாததுனால நான் பேங்க்குக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபா கடன் வாங்கி அவன்கிட்ட தரேன். இது நார்மலாக நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுதில்ல. அதுவே நம்ம டிஜிட்டலாக இதை எழுதணும்னா, நான் அந்த பேங்க்லேருந்து 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், அதாவது மைனஸ். அதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கேன், அதாவது ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸை எது செக்ரிகேட் பண்ணுது? இதுக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இதுவும் 1000 ரூபா தான், இதுவும் 1000 ரூபா தான். 0ன்னு ஒன்று இல்லைங்கிறப்ப இது ரெண்டுத்தையுமே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? அதே மாதிரி நம்பர் சிஸ்டம்லேயும் பாசிட்டிவ்லேயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ்லேயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. 0ன்னு ஒன்று இல்லைன்னா எது என்னோட மிட் பாயிண்ட்? நான் எங்கேருந்து நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறது? ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை இங்கே. அதே மாதிரி இந்த கிராஃபில் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 0ன்னு ஒன்று இல்லைன்னா எது என்னோட மிட் பாயிண்ட்? நான் எப்படி கிராஃபை ஸ்டார்ட் பண்ணுறது? இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருதா? இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே 0 தான். அப்ராக்சிமேட்டாக 7th century CE பிரம்மகுப்தான்றவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளியராக 0வோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டமில் ஏன் பேஸ் 10 வரைக்கும் இருக்குது? 11 நம்பர் இருந்துருக்கலாமே, 12 இருந்துருக்கலாமே, 8, 9 கூட இருந்திருக்கலாமே, ஏன் 10 இருக்குது? இது நேச்சுரலாகவே நம்ம கைவிரலில் 10 இருக்குல்ல, அதனால் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 10ஓடு நிறுத்திக்கிட்டாங்க. இது வரைக்கும் வச்சது மேட்ரு இல்லை, இந்த 10ன்ற நம்பரை கண்டுபிடிச்சது தான் மேட்ரு. ஏன்னா 1லேருந்து 9 வரைக்கும் நம்பரை கண்டுபிடிச்சதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் 10ன்ற நம்பருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது இதுக்குன்னு தனியாக ஒரு நம்பரை வச்சோன்னா மற்ற நம்பர்ஸுக்கும், அதாவது 20, 30, 100, 1000 இந்த நம்பர்ஸுக்கும் தனித்தனியாக ஒரு நம்பர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பரை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த 0 இருக்குல்ல, அந்த 0 எடுத்துகிட்டு வந்து 1க்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. 101. இங்கேயும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது 100ங்கிறப்ப ஸ்டார்டிங்கில் 1 அண்ட் 101ங்கிறப்ப இந்த பக்கத்துலேயும் 1 அண்ட் நடுவில் இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது 0 இருக்குல்ல, அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாது. அதை எடுத்து இங்கே வச்சோம்னா இதுக்கு ஒரு மீனிங் வருது இல்லை. இப்படி தான் 101 கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த நம்பர்ஸெல்லாம் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டால் ரோமன் லெட்டரை வச்சு தான் முன்னாடி நம்பர்ஸை வச்சு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போது 1985 இருக்குல்ல, எம்னா 1000, டினா 500, டீனா 100, அதாவது 400, எக்ஸு 10, வீணா 5, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1985 வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்திருந்தா இது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார நம்ம எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். 0 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பெரிய தலைவலி என்னென்னா 0/∞, ∞/0, 0/∞ 0. ஏன் 0ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது 10/2 அப்படின்னா ஆன்சர் 5. இந்த 10க்குள்ளே 5 2 இருக்குது, அதான் இதனுடைய மீனிங். 0/∞, அதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் அதில் ஒரு லீஸ்ட் நம்பர் தான் வரும். அதே மாதிரி தான் 0ங்கிறது ஒரு ரொம்பவே லீஸ்ட் நம்பர். அதை டிவைட் பண்ணும்போது அதை விட லீஸ்ட்டாக ஒரு நம்பர் இல்லாததுனால 0ங்கிறது தான் ஆன்சராக வருது. ∞/0 எல்லாரும் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவீங்க, பட் இது இன்ஃபினிட்டி கிடையாது. இதுக்கு ஆன்சர் அன்டிஃபைன்டு. இதுக்கான மேத்தமெட்டிக் ரீசன் என்னென்னா 10/0 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸையும் டிவைடன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் அந்த டிவைசர் வரணும், அதுதான் மேத்தமெட்டிக் ரூல். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அண்ட் ஸோ ஆன்சர் இஸ் 0. அதனால தான் 10/0னா அன்டிஃபைன்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா 0க்கு இருக்கிற வேல்யூ கூட நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு?